ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யங்ஸ்டர்ஸ் குக்கிங். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி, அதுவும் 10 மினிட்ஸில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கப் ரவை, 1/2 டீஸ்பூன் சுகர், தேவைக்கேற்ப உப்பு நான் 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன், 1/2 கப் தயிர், 1/2 கப் தண்ணி. இதுதான் ரேஷியோ. எல்லாத்தையும் நல்லா ஸ்மூத் பேட்டராக அரைச்சி எடுத்து வந்துடலாம். அரைச்ச மாவை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க. 1/4 டீஸ்பூன் சோடா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு மூடி போட்டு மூடி 5 மினிட்ஸ் ரெஸ்ட் கொடுத்துருங்க. இந்த கேப்பில் ஒரு சட்னி ரெடி பண்ண போகிறோம். ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு முழு பூண்டு சேர்த்துக்கோங்க, 10 காஞ்ச மிளகாய், சின்ன பீஸ் புளி, தேவைக்கேற்ப உப்பு, கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வந்துக்கோங்க. இப்போ இந்த சட்னியை தாளிச்சிடலாம். ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க, 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு நல்லா செவந்து வரட்டும். அது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போது அரைச்சி வச்சு சட்னியை அது கூட சேர்த்துக்கோங்க. நம்ம சேர்த்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே பச்சையாக இருக்கும். ஸோ இந்த பச்சை வாசம் எல்லாம் போகி அந்த ஆயில் நல்லா பிரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு நம்ம குக் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ பாருங்கள், கலர் நல்லா சேஞ்ச் ஆகி ஆயில் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. இதுதான் கன்சிஸ்டன்சி. இப்போ சட்னி ரெடி ஆகிடுச்சு. அந்த டைமில் மாவும் நல்லா ஊறிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது. நல்ல சூடான தோசைக்கல்லில் ஒரு கரண்டி மாவை ஊற்றிக்கோங்க. ஊத்தாப்ப மாதிரி ஊற்றிக்கோங்க. கல் நல்லா சூடாக இருந்தால் தான் இந்த மாதிரி ஓட்ட ஓட்டையாக வரும். தேவைப்பட்டால் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஊத்தப்பம் ஸ்டைலில் ரொம்ப சூப்பராக, ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இது வேகிறதுக்கு 2 மினிட்ஸ் தான் எடுத்துக்கும். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு மாவு ஊற வைக்கவோ அரைக்கவோ தேவையில்லை. 10 மினிட்ஸில் ரொம்ப சூப்பராக செஞ்சிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் இதே மாதிரி நிறையா வீடியோஸ்க்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் டு யங்ஸ்டர்ஸ் குக்கிங். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.